வீட்டிலிருந்து கிளம்புனதே 8:30 மணி. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் நாமக்கலுக்கு 8:30 மணிக்கு வரேன்னு சொல்ற. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் காலையில 8:30 மணிக்கு எந்த ஊருக்காவது வருவாரா? அதாவது ஒரு தமிழகம் தழுவி சுற்றுப்பயணம்னு வச்சுங்க, என்ன இங்க கிளம்பி ஒரு 30 நாள் சுத்தி வராரு அப்படின்னா நீங்க 8:30 மணிக்கு வருவார், 6 மணிக்கு வருவார், 7 மணிக்கு வருவார் நம்ம சொல்லலாம். இது வந்து வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வர போறாரு, எப்படி 8:30 மணிக்கு காலையில வருவாரு? இப்போ இதுவே ஒரு பொய். என்னன்னா விஜய் வந்து 5 மணி நேரம் தாமதமாக வந்தார், 7 மணி நேரம் தாமதமாக வந்தார்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க. நிச்சயமாக விஜய் தரப்பிலிருந்து அந்த 8:30 மணி நாமக்கல் வருவதாக சொல்லப்படவே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ அப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணுற ஆமாம், கண்டிப்பாக அதான் தாமதம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் இந்த வாகனம் வருகிற வழியில் இந்த தொண்டர்களுடைய கூட்டம், அவங்கள சமாளித்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு தாமதம் ஏற்பட்டது உண்மைதான் அது. ஆனால் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி காலையில் 8:30 மணின்னு டைம் சொல்லிட்டு 12:30 மணிக்கு வந்தார், 3 மணின்னு டைம் சொல்லிட்டு 7:30க்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டுக்கதைகள் தான்.